பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டில் எக்ஸசைஸ் 2.2ல ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ராம்பஸ் PQRS ஷோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். அதாவது ராம்பஸோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ராம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். பிக்சர் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு DT, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. அதாவது D1 ஈக்குவல் டு 8 cm எடுத்துக்கணும். அதாவது இங்கே போட்டிருக்க பாருங்கள். இங்கேருந்து இந்த Pலேருந்து R வந்து 8 cm, Qலேருந்து S வந்து 16 cm. இது வந்து D2. D1 வந்து 8, D2 வந்து 16 cm. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஆஃப் இன்ட்டு D1 வந்து 8ன்ற இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். D2ன்றது 16 இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். 8 இன்ட்டு 16 எவ்வளோ வருது? 8 இன்ட்டு 16 நம்மள ஆஃப் இன்ட்டு D இன்ட்டு 16 போட்டிருக்கோம். இங்கே 2 இருக்குது. நம்ம 1 2s are 2, 4 2s are 8 அடிச்சிட்டோம். அப்போ 4 இன்ட்டு 16 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 cm ஸ்கொயர். இப்போது 64 ஸ்கொயர் யூனிட்னு எழுதிக்கலாம். எது வேணால் எழுதிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து 64 ஸ்கொயர் யூனிட். செகண்ட் சம், அதுக்கு ஒரு ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏரியா ஆஃப் ராம்பஸ் B இன்ட்டு H. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது பேரலோகிராம் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து B இன்ட்டு H. B வந்து 15 cm, H வந்து 11 cm. B வந்து 15 cm, H வந்து 11 cm. அப்போ B வந்து 15 அப்ளை பண்ணியிருக்கேன், H வந்து 11 அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 165 ஸ்கொயர் யூனிட்ஸ். செகண்ட் சம்மு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ராம்பஸ் whose base is 14 cm and height வந்து 9 cm. ராம்பஸோட பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து B இன்ட்டு H. ஏரியா இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு H. ஏரியா ஆஃப் த ராம்பஸ் B இன்ட்டு H. B வந்து 14 cm, H வந்து 9 cm. அப்போ 14 இன்ட்டு 9 126 ஸ்கொயர் யூனிட்ஸ். தேர்ட் வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸ் கேட்குறாங்க. இங்கே மிஸ் ஆகிருக்கு வேல்யூஸ். இப்போ டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது D1 கொடுத்துருக்காங்க, D2 கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் எதுனா இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ D1, இப்போ ஏரியா வந்து இங்கே இல்லை. ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு DT. D2 D1 ஈக்குவல் டு 19 cm, D2 ஈக்குவல் டு 16 cm. அதாவது D1 வந்து 19 எடுத்திருக்கேன், D2 வந்து 16 cm எடுத்திருக்கேன். இப்போ ஆஃப் இன்ட்டு 19 இன்ட்டு 16 வெளியே எடுத்து போடுங்க. ஆஃப் இன்ட்டு 19 இன்ட்டு 16ல் 2 டேபிள்ஸில் இது 1 டைம், இது 8 டைம்ஸ். அப்போ 9 இன்ட்டு 8 இங்கே சைடில் மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். 9 இன்ட்டு 8 வந்து 152 ஸ்கொயர் மீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், 192 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே எடுத்து நம்ம ஏரியாவில் அந்த இடத்துல எழுதிக்கலாம். செகண்ட் வந்து ஏரியா ஆஃப் ராம்பஸ். ரெண்டாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? D1 கொடுத்துருக்காங்க, 26 மீட்டர் கொடுத்துருக்காங்க. D2 கொடுக்கல, ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏரியா எடுத்து எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. A வந்து எவ்வளோ? 468 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 வந்து 26 மீட்டர், D2 நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 468 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 26 இன்ட்டு D2. அப்போ 1 2s are 2, 13 2s are 26. அப்போ 13 இன்ட்டு D2 இங்கே இருக்குது. 468 ஈக்குவல் டு 13 இன்ட்டு D2. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் மாறும். அப்போ 468 டிவைடட் பை 13 ஈக்குவல் டு D2. 1 13s are 13, 36 13s are 468. அப்போ ஆன்சர் வந்து 36. D2 ஈக்குவல் டு 36 போடணும், 36 மீட்டர். அடுத்தது தேர்ட் சம் வந்து D1 தெரியாது, D2 கொடுத்துருக்காங்க, 12 mm கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, 180 ஸ்கொயர் mm கொடுத்துருக்காங்க. இப்போ இது தேர்ட் சம் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் சம்மில் வந்து D1 தெரியாது, D2 வந்து 12 mm கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்னது? A ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. A வந்து 180 கொடுத்துருக்காங்க, ஆஃப் போட்டாச்சு. D1 தெரியாது, D2க்கு பதிலாக நம்ம இங்கே இருக்க 12 mm இங்கே போட்டுக்கிறோம். 180 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 12 இன்ட்டு D1. அதாவது 1 2s are 2, 6 2s are 12. அப்போ 6 இன்ட்டு D1 அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே 180 இருக்குது. என்ன அதே தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் டிவிஷனில் போகும்போது 180 டிவைடட் பை 6, 1 6 are 6, 36 are 180. அப்போ D1 ஈக்குவல் டு எவ்வளோ? 30 mm. இந்த இடத்துல நீங்கள் அந்த ஆன்சர் எழுதிங்க, 30 mm. D1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபோர்த்து சம். Fourth sum, the area of rhombus is 100 square cm. ஏரியா கொடுத்துருக்காங்க.
and the length of its the diagonal L கொடுத்துருக்காங்க 8 cm and the length of the other diagonal கேட்குறாங்க. அதாவது ஒரு D1 கொடுத்துட்டாங்க, ஒரு D2 தெரியாது, ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது half into D1 into D2. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து 100 ஸ்கொயர் சிஎம் கொடுத்துட்டாங்க. D1 வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, D2 தெரியாது. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். A is equal to half D1 into D2. ஏரியா வந்து 100 கொடுத்துருக்காங்க, 1/2 இன்ட்டு ஒன்றுக்கு வந்து D1 வந்து 8 போட்டிருக்கோம், D2 தெரியாது. 1 2s are 2, 4 2s are 8. அப்போ 4 into D2. இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு டிவிஷனில் வந்து 100 divided by 4, 1 4s are 4, 25 4s are 100. அப்போ D2 is equal to 25. அப்போ D2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 25 cm. A suite in the shape of the rhombus whose diagonals are given as 4 cm. Suite வந்து rhombus மாடலில் இருக்கு, 4 cm and 5 cm. The surface of the suite should be covered by an aluminium foil. Find the cost of the aluminium foil used for 400 such suite at the rate of 7 per 100 square cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். D1 equal to 4 cm கொடுத்துருக்காங்க. கொஷினில் பாருங்கள், 4 cm ஒன்று, D2 வந்து 5 cm ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏரியா முதல்ல ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா is equal to half D1 into D2, half 4 into 5. 4 என்னது D1, 5 வந்து D2. ஆஃப்னா 1 2s are 2, 2 2s are 4, 2 into 5 10 square cm கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா. இப்போ the cost of the aluminum foil used for the suite எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, 400 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 400 into நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ, 10 போட்டுருங்க. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 4000 வரும். அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கு வந்து 7 ரூபான்னா அப்போ இதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். at the rate of the 100 square cm இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 per 100 square cmக்கு 7 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம 4000 ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கணும். 100க்கு 7 ரூபானா 4000க்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4000 divided by இந்த 100 இன்ட்டு அந்த 7 ரூபா 7 rupees. இப்போ 2 0க்கு 2 0 அடிச்சிட்டிங்கன்னா 40 into 7 எவ்வளோ வரும், 280 வரும். அதாவது 4 7s are 28, அந்த 0 அப்படியே பண்ணினா 280. At the rate of the 100 square cm is equal to 280 rupees.